பெரும்பாலும் நம்மளோட மனதில் ஒரு ஆதிக்கம் உண்டு. மனித குலம் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது, எல்லா சக்திகளை விட பெரியது அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள ஒரு கர்வம் அப்படிங்கிறது சில பேர்த்துக்கு இயல்பாகவே இருக்குது. ஆனால் வாழ்க்கையோட இறுதியில் இந்த படுக்கையில் கிடக்கும் போது தான் தெரியும் இயற்கையை யாராலும் வெல்ல முடியாது அப்படிங்கிறது. இளமை பருவம் அப்படியே நிறுத்த முடியாத ஒன்று, குழந்தை பருவம் அப்படியே நிறுத்த முடியாத ஒன்று. அது தனது வளர்ச்சியை அடைந்து கடைசியாக அந்த முதுமையை அடைந்து நீங்கள் கட்டிலில் கிடக்க வேண்டும் என்பது இயற்கையின் நியதி. அப்படின்னா அதை மாற்றவே முடியாதுங்கிறது இறுதியில் தான் தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம், ஆரம்ப காலகட்டத்தில் நல்லா ஆடி இருப்போம், நல்லா ஓடி இருப்போம், நல்ல வேலை செஞ்சுருப்போம், நல்லா சம்பாரிச்சிருப்போம். ஆனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறை சக்தியை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இல்லாமல், அது ஒரு தெளிவு இல்லாமல் கடைசியாக நம்ம உடல்லாம் தளர்ந்து போய் உட்காரும் போது, இறைவனை உணர வேண்டும் அப்படின்னு உட்காரும் போது உடல் அந்த சக்தி இருக்காது. அந்த சக்தி இல்லாத போது பார்த்திங்க அப்படின்னா உள்ளார்ந்த உணர்தலை முழுமையாக அனுபவிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது. அதனால் வயசு இருக்கும் போதே இறைவனை தேட ஆரம்பித்து விட வேண்டும் உள்ளார்ந்து அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், வாழ்க்கையில் எல்லாமே நிரந்தரம் இல்லாதது, அதாவது எல்லாமே டெம்பரவரி, வந்தால் போயிடும் அப்படிங்கிறது எப்போ தான் தெரியும்? வாழ்க்கையோட கடைசி கட்டத்தில் இருக்கும்போது தான் தெரியும். அதுக்கு முன்னாடி வரணும், இது என்னது, இது என்னால் ஆனது, இது எப்போவுமே என் கூட இருக்கக்கூடியது அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு, இன்னும் சொல்லப்போனால் உறவுகள் கூட நம்ம கூட நிலையாக இருந்து விடுவது இல்லை. நீங்கள் யாரை முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அவங்க இயற்கை எளிதில் கொண்டு சென்று விடுகிறது. அதே போல தான் உங்களோட உடைமையாகட்டும், பொருட்களாகட்டும், பணமாகட்டும் எதுவுமே நிரந்தரம் அல்ல. இந்த இடத்துல நம்ம இன்னொன்னையும் தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. உங்களுக்கு ஒரு இன்பம், ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கிறது அப்படின்னா அதுவும் டெம்பரவரியாக தான் இருக்கும். அதே போல் ஒரு கஷ்டமான சூழ்நிலை வருகிறது அப்படிங்கும் போது அதுவும் மாறக்கூடியதாக தான் இருக்கும். இதைத்தான் நம்ம பெரியவங்க சொல்லியிருப்பாங்க, இதுவும் கடந்து போகும்னு எந்த நிலைமை வந்தாலும் நினச்சிக்கோங்க அப்படின்னு. இதெல்லாம் தான் புரியும், வாழ்க்கையோட கடைசியில தான் நம்ம புரிஞ்சுக்கிறதா இருக்கு. ஆனால் அயர்ந்து படுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எதுவுமே நமக்கு சாதகமாக நடக்காது, எல்லாம் விதி பலன். இன்னொன்று, இறைவன் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கிறது, இந்த இயற்கை தான் நம்மை வழி நடத்தி செல்கிறதுங்கிறது கடைசியாக தான் நமக்கு தெரிய வருது. இதெல்லாம் ஆரம்பத்திலேயே புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. बन्धनं